ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே ஸ்டார்ட் ஆனதே வந்து 11 மேலே தான். அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சேன். கரெக்டாக டைம் தெரில. வந்து ஜூஸ் குடிச்சு தான் ஆரம்பித்தேன். நான் வந்து இது வந்து பிசி ஜூஸ். ஏன்னா ஏக்கு வந்து போட எதுவும் இல்லாத காரணத்தினால் அது வந்து பிசி ஜூஸ்னு வச்சுக்கலாம். பீட்ரூட் அண்ட் கேரட்டு. நான் பெட்டு கூட அரேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே இருக்கும் பெட்டு. ஆக்சுவலி இது வந்து நார்மல் டே இன் மை லைஃப் கிடையாது, பீரியட்ஸ் டே இன் மை லைஃப்னே சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இனிமேல் நான் vlog எடுக்கிறேன். ரீசன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜூஸ் குடிக்கணும். பட் நான் எழுந்திரிச்சதே லேட்டுனால வயிறு ரொம்ப பசிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இறக்கியாச்சு. அதுவே 1 மணி வரைக்கும் பசிக்காது போல். இருந்தாலும் தண்ணி குடிக்குமே குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அதுக்கு தான் சன் இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். இங்கே கேட் போட்டதுலேருந்து கொஞ்சம் வெளிச்சம்லாம் கம்மியாக தான் வரும். ஆனாலுமே வந்து ஏரேஷன் இருக்கும். அப்படி தான் நாங்கள் கேட் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. வந்து நம்மளோட குட்டி குட்டி செடியெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ காய்ச்சிட்டு இருக்குல்ல தக்காளி, அந்த செடி தான் வந்து இந்த செடி எப்படி இருக்குது இல்லைன்னு பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டேன். ஒரு எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். செடியெலாம் சீக்கிரமே வளர்ந்துருவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. பார்த்திங்கன்னா அதில் கடுகு கூட இருக்கும். கடுகு ஹார்வெஸ்ட் பண்ணி செடியே காலி பண்ணியாச்சு. பட் பார்த்திங்கன்னா அங்கே கூட இருக்குது கடுகு. அந்த கடுகை திருப்பி போட்டு நம்ம வந்து வளருதா, முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தான் நிச்சயமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். தனி செப்பரேட் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து லீவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வந்து 3 days லீவ் இருக்குது. அது எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். 3 days லீவ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்கள் காலேஜில் 3 daysலாம் லீவே கிடைக்காது. அதுவும் பிஜியில் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ நம்ம வந்து நிறையா ஒர்க் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் vlog எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ தான் வரும். இல்லைன்னா வந்து மஞ்சள் ஹார்வெஸ்ட் வீடியோ வரும். கைஸ், பொங்கலுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணது அது. ஆனால் நான் அதையும் இன்னும் போட மறந்துட்டேன். அது வந்து 4 ஃபோன் இருக்குது. 4 ஃபோனில் எதில் எடுத்து வச்சுருக்கேனே தெரியல. பார்த்துட்டு நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்படி தான் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு, டல்லாகவே இருந்துச்சு. கிராம்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து மறந்துட்டு நம்ம வேலை தான் பார்க்கணும். பட் எங்கள் அம்மா வந்து எனக்கு அவ்வளோ வேலைலாம் விடல. ஸோ நம்ம வந்து அங்கே எங்கே போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்படி தான் இருப்பேன். எனக்கு வந்து கார்டனிங் விட பண்ணிக்கிட்டே இருப்பேன். டயர்டாக வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதேமாரி வேடிக்கை பார்க்க சொன்னால் கூட கார்டன்லேயே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பட்டர்ஃப்ளை வந்து போகிறது, அதை கூட பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளை வந்து போகிறதுலாம் அந்த எல்லோ கலர் ஃப்ளவருக்கு வந்து ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து அட்ராக்ட் ஆகி வரும். பாவக்காய் செடியெலாம் இருக்குல்ல, கடுகு செடியெலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து வரும். நிறைய பட்டர்ஃப்ளை, நிறைய பறவைகள் எல்லாம் வரும். ரொம்பவே ஹாப்பனிங்காக இருக்கும் எங்கள் கார்டனு சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்படி தான் பாதி நேரம் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பேன். நான் வந்து ஓவர் திங்கிங் பர்சன். அதனால் வந்து என்ன வேணாலும் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னு எனக்கே தெரியாது. நானே மறந்துடுவேன். அப்படி தான் யோசிச்சுட்ருப்பேன். ஏதாவது தாட்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும் தாட்ஸு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமான்னு தோணும். இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கிறோம், ரீசன் இருக்கான்னு தோணும். இப்படியே ஏதோ ஒன்று செத்துப்போன நாய்மாரி பேன்னு உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. ஆக்சுவலி வெளிலலாம் வந்து உட்கார மாட்டேன். அன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். மாடிக்கு போகலாம் பார்த்தேன், வெயில் கொன்னுச்சு. பட் போய் செடியை மட்டும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா வந்து இந்த மாதிரி vlog நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பீரியன்ஸ்னால் வந்து அது வந்து தீண்டத்தகாதவங்களை ஒதுக்கி வைக்குவாங்க அப்படின்ற மாரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்லேயே அதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொடக்கூடாது அப்படி இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை வந்து சேஞ்ச் பண்ணது, என் மைண்டு சேஞ்ச் பண்ணது வந்து யூடியூப் தான். லிட்டரலி யூடியூப் தான் என்னை வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. ஏன்னா அதில் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணணும், எல்லாமே நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் ஒரு 99% குட் திங்ஸ் இருந்தாலும் சில பேர் பேட் திங்ஸை மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்கிறது. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானதை நம்ம கற்றுக்கணும். கிராஃப்ட்டு கற்றுக்கிட்டது, தெரக்கோட்டா கற்றுக்கிட்டது, எனக்கு தேவையான திங்ஸ் கற்றுக்கிட்டது, ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் போடணும், எல்லாமே கற்றுக்கிட்டது யூடியூப்லேருந்து தான். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளே இதில் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். நான் பப்ளிக்காக சொல்லக்கூட மாட்டேன் முடியலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா vlog எடுக்கிறேன். அந்தளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யூடியூப் தான். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நார்மலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் வந்து அப்புறம் எங்கள் அப்பாவோட ஷேவிங் ஜெல் வெளில இருந்துச்சு, அதை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன். நான் இப்படி தான் பைத்தியமே பண்ணுவேன் சில நேரம். அதில் நல்லாயிருக்கும் விளையாடுறது, ஜாலியாக இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா அது ஃபோம் வந்து பெருசாக அந்த சோப்பு நுரை வரும் இல்லையா, அதுமாரி வரும்னு நினச்சேன். பட் அதுமாரி வரல. அப்புறம் வந்து திருப்பி நம்ம வந்து கார்டன் வேடிக்கை பார்க்க போயிட்டோம். அங்கே வந்து ஒரு அணில் குட்டி இருப்பான். அவன் வந்து இந்த மரத்தில் விளையாண்டுட்டே இருப்பான். பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவனை தான் தேடிட்டு இருந்தேன், அவன் வரவே இல்லை. அங்கேருந்து இந்த டியூப் பக்கத்து வீடு, அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த பிவிசி பைப்பில் ஏறி வந்து விளையாண்டு ஒரே ஒரு மரம் இருக்கும், இந்த மரம் முருங்கை மரம். அதை வெட்டி விட்டோமா அங்கே வந்து விளையாண்டுட்டே இருப்பான். அவன் ஒருத்தன் தான் இருப்பான், 2 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. சிங்கிள் பிளேயராக விளையாண்டுட்டு இருக்கான். அவன் அந்த லோன்லினஸ் அப்படிலாம் இருக்காது. அவங்க தனியாக தான் இருப்பான் எப்போ பார்த்தாலுமே.
அப்புறம் வந்து தலை வந்து ரெட்டாக வச்சு தலைக்கு மேலே வந்து ரெட்டாக சிறகு மாதிரி வச்சு ஒரு வந்து பறவை வந்து வரும். ப்ளூ கலர் டெயில் ப்ளூ கலரில் வந்து பறவைலாம் வரும். நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்த வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சும்மாவே இருக்கோமேன்னு சொல்லிவிட்டு அது என்னது ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ண போனேன். ஃபேஸ் பேக்ஸ்லாம் நிறையா நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு எல்லாம் யூஸ் பண்ணனால அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தானே போடுவோம். அதனால் கண்ணாடியில் தெளித்து ட்ராப்பாக இருந்துச்சு. ஆனால் வந்து பாத்ரூம் கிட்டே வச்சுருக்கனால வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து கை கழுவிட்டு உதருவாங்களா அந்த தண்ணி கூட நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயினான வேலை இன்னும் நான் இன்னைக்கு குளிக்கலை. ஸோ வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம தலையை ஊற வச்சோம்னா வந்து நான் 5 மணி சாயங்காலம் 5 மணி கூட தலை தேய்ச்சி குளிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த டைம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். காலையில் எழுந்துச்சேனா குளிச்சிருக்கலாம். அந்த மத்தியான நேரம் வெயிலில் குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வேர்த்துக்கிட்டே இருக்கும். வெயிலில் குளித்தா வந்து சளி பிடிக்கும். அதுவும் தலை குளித்தோம்னா நல்லாவே சளி பிடிக்கும். எனக்கு ஈவினிங்கை விட மதியான நேரத்தில் அந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் குளித்தா நல்லாவே அந்த சளி பிடிக்கும். அது உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஆனால் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் எனக்கு நல்லா ரிலேட் ஆகும். அப்புறம் மேலே கீழே சிந்தி இருந்துச்சு. நிறைய பீட்ரூட் பேக்லாம் போட்டதுனால சிந்திருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் ஒரு 4 ட்ராப் 10 ட்ராப் போட்டு அதை வந்து கலக்கி அதை வச்சு தேய்ச்சி தொடச்சிட்டு இருந்தேன். நல்லாவே க்ளீன் ஆனிச்சு. பெயிண்டெல்லாம் வந்து போட்டு இருந்துச்சு. நம்ம தான் கிராஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, ஆர்ட்டெல்லாம். அதெல்லாம் அங்கே அந்த கலை நயத்தெல்லாம் அங்கே தான் ஊற்றி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாமே போச்சு, பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து நியர்லி 60 மினிட்ஸ் இருந்துச்சு. 1 ஹவர் வீடியோ. அதெல்லாம் வந்து கட் பண்ணி அங்கே அதனால ஃபுல் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. 1 டேயில் என்ன பண்ணுறது 1 ஹவர் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு 14 நிமிஷத்தில் போட்டு காட்டுறேன் அப்படின்னா பெரிய விஷயம்தான். பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நான் சொல்லலை இல்லையா, அடிக்கடி போன விலாகில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் வந்து கடலை மாவில் போட்டு நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பார்த்திங்களா, நான் இந்த தடவை வந்து டேரெக்டாக பீட்ரூட் அரைச்சி போட்டேன். இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் வந்து கடலை மாவில் போட்டேன். இதுக்கப்புறம் தான் ஐஸ் க்யூப்லாம் பண்ணி போட்டேன். ஏன்னா கண்டினியூஸாக நான் அரைச்சிலாம் போட மாட்டேன். நான் ஒரு சோம்பேறி, அது எனக்கே தெரியும். அதனால் நான் வந்து ஐஸ் க்யூப் வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ எப்படின்னா டேரெக்டாக அரைச்சி போட்டனால நல்லா பிங்க் கலரில் இருக்கும். நம்ம ஐஸ் க்யூப் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கேவா கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி லைட் கலர், லைட் பிங்க், நியூட் பிங்க் தான் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க, குளிக்காமல் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது ஏன்னே தெரியல. எங்கள் அம்மாவுக்கு வந்து எதையும் தொடக்கூடாது, கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, கார்டன் பக்கம் போகக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கும் அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பட் சொல்கிறாங்க, கேட்டு தானே ஆகணும். கீழே வந்து பெட்ஷீட் போட்டிருக்கேன். அந்த இதுக்கு கீழே, இந்த பவுலுக்கு கீழே. அதுக்கு தான் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, பெட்ஷீட் தொட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபன்னாக இருக்குது. மூஞ்சில் போட்டாச்சு. போட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருப்போம். சரி, அது வரைக்கும் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாள் ஃபுல்லாக சும்மா உட்காந்துருக்க சொன்னால் கூட நான் உட்காந்துருப்பேன். ஆனால் என் மைண்டு சொல்லணும், வேறு யாரும் சொல்லக்கூடாது. என் மைண்டு நான் வந்து சும்மா உட்காந்துருன்னு சொன்னால் நான் 24 மணி நேரம் 1 மாதம் கூட சும்மா உட்காந்துருப்பேன். 1 மாதம் லீவெலாம் விட்டப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாது, சும்மா தான் உட்காந்துருப்பேன். பட் யாராவது சும்மா உட்காந்துருந்தா நான் உட்காந்துருக்க மாட்டேன். லிட்ரலி நான் உட்காரவே மாட்டேன். யாராவது வேலை செய்கிறா நான் செய்ய மாட்டேன். அவங்க எதுவுமே சொல்லலை, நம்மளுக்காக தோணுச்சுன்னா நான் செய்வேன். ஏன்னா என் மைண்டு தான் எல்லாமே. எனக்கு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் மைண்டு மட்டும்தான். இப்போ வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மா பெட்லேயே படுக்க விட மாட்டாங்க முடியலாம். இப்போ தான் கெஞ்சி குத்தாடி பெட்டில் படுக்கவே நான் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். பட் போன தடவை மட்டும்தான், இந்த தடவைலாம் விட மாட்டாங்க. ஏன்னா சம்மர் இருந்துச்சு. இப்போ நாங்கள் பெட்டு தூக்கி மேலே போட்டுருவோம், அது வேறு விஷயம். சம்மர்னால் பெட்டில் படுத்தா அவிஞ்சு சாக வேண்டியதான் நாங்களாம். அதுவும் ஹீட்டு ரொம்ப சம்மரில் முடியெல்லாம் நல்லா கொட்டுது. உங்களுக்குலாம் கொட்டுதான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டபுள் லேயர் பெட்ஷீட் போடுவேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஃபார் த சேஃப்டி பர்பஸ். அது போட்டிருக்கவே அந்த ஃபேஸ் பேக் போட்டிருக்கிறதே வந்து மூஞ்சி ஒரு மாதிரி ரோஸாக ஃபீல் பண்ண வைக்கும். பாருங்கள், அடிக்கடி வருவேன் கேமராக்குள்ளார. அது எப்படி சொல்கிறது, டபுள் வேஸில் வந்து பீட்ரூட் வந்து ஒர்க் ஆகும். பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால பிக்மெண்டேஷன் அண்ட் டேனை வந்து ரிமூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு கலர் வந்து ரிமூவ் ஆனிச்சுன்னா அது வந்து டேனு. கொஞ்சம் டைம் எடுத்து அது ரிமூவ் ஆனிச்சுன்னா அது வந்து பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால மட்டும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், நம்மளுக்கு டார்க் ஸ்கின் டோனாக இருந்தோம் அப்படின்னா பீட்ரூட் போட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் டார்க் ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைட் ஸ்கின் டோன், ஃபேட் ஸ்கின் டோனாக இருந்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறையாவே குறையும். ஏன்னா வந்து இந்த இது சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தால் தான் எங்கள் அம்மா எனக்கு தொட விடுவாங்க.
அதுக்கு சாயங்காலம் தான் குளித்தேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வைக்க சொன்னாங்க. அது எதுக்கு சட்னிக்கு. நான் வந்து இப்போது ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா பொமோட்டோ. அந்த 3 டேஸ் மட்டும் எப்படியாவது ஒரு பாட்டில் பொமோட்டோ வாங்கி நான் மட்டும் குடிப்பேன். யாரும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நான் மட்டும் தான் குடிப்பேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து இப்போ அதை குடிக்காத, இனிமேல் பழக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை குடிச்சு பழக்கினது, அதை குடித்தா வயிறு வலி கொஞ்சம் கேட்குதுன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக தான் காலையில் ஜூஸ் கொடுத்தாங்க, சாயங்காலம் அந்த பொமோகிரானேட் ஜூஸ் கொடுக்குறேன்னாங்க, மறந்துட்டாங்க. அதனால் களி செஞ்சு கொடுத்தாங்க. களி முட்டைலாம் இப்போ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், வலிக்காது அவ்வளோவா. எனக்கு வந்து பேக் பெயின், லெக் பெயின் தான் இருக்கும், ஸ்டொமக் பெயினை காட்டிலும். அன்றைக்கி இந்த வீடியோ கூட ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க க்ளாத் எல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதையுமே கேட்குறதால இப்போ ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு தலை குளிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலை செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். துணியெல்லாம் மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் தான் துணியெல்லாம் மடித்து வச்சு அதுக்குள்ளே கடுப்பாயிட்டு போய் படுத்துக்கிட்டு தான் நோண்டிட்டு உட்காந்துருப்பேன். திருப்பி வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருந்தேன். இந்த பக்கம் உள்ள ஷெல்ஃப் வந்து ரொம்ப குப்பை மாதிரி கிடக்குது. அப்புறம் ரொம்பவே டயர்டாகிட்டு நான் படுத்துட்டேன். சரியான டயர்டு. கொஞ்சம் நேரம் எனக்கு என்னன்னு தெரில. அப்படியே படுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், செல்லு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தான் ஓடிச்சு இன்றைக்கி டே. இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என் டேவே அப்படி தான் மொக்கையாக தான் போச்சு. எனக்கு அந்த என்ஹான்ஸ் பண்ணிலாம் சொல்ல தெரியாது. இருந்தது அப்படியே மாரி சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. ஆக்சுவலி நம்ம சும்மாவே உட்காந்துருக்கக்கூடாது, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும். நான் பண்ணேன், இருந்தாலும் ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது, லைட்டாக சும்மா மசில் மட்டும் அங்கங்கே நவுற மாதிரி பண்ணால் போதும். அது வந்து நம்மளுக்கு கிராம்ப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்டொமக் மட்டும் லைட்டாக ஹெவி இது பண்ணிவிட்டு மிச்சம்லாம் கொஞ்சம் இதாக பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் வந்து லைட்டாக பண்ணிகிட்டே. இது எக்ஸசைஸே கிடையாது, சும்மா வார்ம் அப் மாதிரி தான் இருக்கும். காமெடியாக இருந்தால் அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. உங்கள் டேஸ் எப்படி போகும்ன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.